நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்ஷாட்டில் வந்து ஒரு சூப்பரான எடிட் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மியூசிக் போயிட்டு நான் வந்து ஒரு ஆடியோ வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வால்யூம் போயிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி டைலாக் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நான் வச்சுட்டு இதை வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸ்க்கு போயிட்டு ஒரு 20 இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை இமேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 20 இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்றேன். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஷாட்டில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுங்கள். புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. உங்கள் இமேஜ் வச்சு கூட எடிட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் எல்லா இமேஜும் வந்து இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டியூரேஷன் போயிட்டு 0.6 வந்துட்டு ஃபஸ்ட் கொடுத்து பார்க்குறேன். டபுள் டிக் கொடுத்துருங்க. அது மறுபடியும் வந்து 0.5 வந்துட்டு வைக்கிறேன். இது வந்து நம்ம லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து இமேஜ் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிமேஷன் போயிட்டு இப்போ வந்து நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் அனிமேஷன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு எல்லும், செகண்ட் இமேஜுக்கு ஆரும், திருப்பியும் வந்து தேர்ட் இமேஜுக்கு எல்லும், ஃபோர்த் இமேஜுக்கு ஆரும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இதை நான் கொடுக்குறத வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லுமே காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும் நான் எப்படி வந்துட்டு நான் ஒவ்வொன்றும் எடிட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இந்த அனிமேஷன் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு அனிமேஷன் இருக்குது, அதை நீங்கள் கூட நீங்கள் ஸ்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை கூட நீங்கள் அனிமேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு இந்த அனிமேஷன் தான் வந்து ஆட் பண்ணுறேன். அனிமேஷன் ஆட் பண்ணும் போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஆட் பண்ணிங்கன்னா தான் வீடியோ எடிட் பண்ணும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல 2 அனிமேஷன், அதாவது ஒரே மாதிரி அனிமேஷன் கொடுத்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும் போது ஒரு டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியும். இப்போ வந்து நான் கரெக்டாக அனிமேஷன் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இன்ஷாட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒருத்தங்க இன்ஷாட் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியல, அமௌண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நீங்கள் தயவுசெய்து அதான் சொல்கிறேன், அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிப்புக்கு போயிட்டு இப்போ ஒரு எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டு பிளெண்டுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு எஃபெக்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் பிப்புக்கு போயிட்டு இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக கொண்டு வந்து வச்சுட்டு நமக்கு பாதி இருந்தால் போதும், அதனால் நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து டூப்ளிகேட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வீடியோ என்வரில் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு டெலீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம இப்போ வந்து லிரிக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை பிப்புக்கு போயிட்டு நீங்கள் அதை பிளாக் ஸ்க்ரீன் வந்து கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம். நான் இப்போ வந்து லிரிக்ஸாகவே நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணி நான் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபாண்ட் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்லேயே வந்துட்டு 5th வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் வந்துட்டு நான் கொடுத்துட்டு வீடியோ என்வர்லி கொடுத்துட்றேன். இதை தான் நம்ம வந்துட்டு இப்படி கட் பண்ணி நம்ம வந்து லிரிக்ஸ் வந்துட்டு இப்படி ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து நான் ஃபுல்லாக காமிச்சேன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுங்கிறக்காட்டி நான் வந்து இது எடிட் பண்ணி முடித்த வாட்டி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் எடிட் பண்ணி இதை வந்து முடிச்சிட்டேன். அதாவது லிரிக்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு வீடியோ என்வர்லி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதே வீடியோ என்வர்லி கொடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஈஸியான எடிட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பை ஹாய்ஸ்.